தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 29வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, இறையிறக்காண்டுடைய அருளும் கிருபை நிறைந்த ஆசையை இந்த நாள் முழுதும் உங்களோடு இருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இயேசு தன் அன்பு கட்டளை கொடுக்கின்ற பொழுது இரண்டாவது கட்டளையாக, நீ உன்னை அன்பு செய்வதை போல உனக்கு அடுத்திருப்பவன் அன்பு செய் என்று சொன்னார். என்றால் தன்னை அன்பு செய்யாத, தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒருவனால் பிறரை அன்பு செய்ய முடியாது, பிறரை ஏற்றுக்கொள்ள முடியாது. தன்னுடைய பலவீனங்களை ஏற்று அதிலே திருந்தி வாழ முயற்சி செய்யாத ஒருவனால் பிறருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அங்கீகரிக்க முடியாது. எனவேதானே சொன்னார், உன்னை நீ அன்பு செய்வதை போல உனக்கு அடுத்திருப்பவனையும் அன்பு செய் என்று சொன்னார். எவன் ஒருவர் தன்னுடைய நிலையும் தன் பலவீனத்தையும் தன் இயலாமையும் அறிந்திருக்கின்றாரோ அவரால் மட்டுமே அடுத்தவரை புரிந்து கொள்ள முடியும், அடுத்தவருடைய பலவீனத்தை இயலாமையும் ஏற்றுக்கொள்ள முடியும், அவர்களை அன்பு செய்ய முடியும். அதைத்தான் பவுலடியார் தன் வாழ்விலே அறிந்திருந்தார், அனுபவித்திருந்தார். நேற்றைய தினம் ரோமேனக்க மக்களுக்கு எழுதுகின்ற பொழுது, நீங்கள் வலுவற்றவர்கள், எனவே எளிமையாக எழுதுகின்ற சொல்லி அவர்களுடைய பலவீனத்தை வலுவின்மையை அறிந்திருந்த பவுலடியார் இன்று தன்னுடைய வலுவின்மை பற்றி, தன்னுடைய பலவீனத்தை பற்றி தெளிவாக எழுதுகின்றார். தான் எவ்வளவு வலுவற்றவன், தான் எவ்வளவு பலவீனமான என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றார். நான் பலவீனமானவன், வலுவற்றவன், என் உள்ளத்திலே மிகப்பெரிய போராட்டம் ஒவ்வொரு நடந்து கொண்டே இருக்கின்றது. நான் எதை செய்ய விரும்புகிறேனோ அதை செய்ய முடிவதில்லை, எதை செய்ய வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறதோ அதை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய இயலாமையை பவுலடியார் ஏற்றுக்கொள்கின்றார். எவனொருவர் தன் பலவீனத்தை ஏற்றுக்கொள்கின்றாரோ அங்கேயே அந்த பலவீனத்தில் வெளிவருவதற்கான வழி அவருக்கு காட்டப்படுகின்றது. பெரும்பான்மையான சமயங்களில் நாம் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, நாம் அதை நியாயப்படுத்த பார்க்கின்றோம். நம்முடைய சொல்லோ நம்முடைய செயலோ பலவீனப்பட்டதாக அல்லது குறைபாடுள்ளதாக பிறர் நம்மை சாடுகின்ற பொழுது நாம் நியாயப்படுத்த ஆரம்பிக்கின்றோம். நீங்கள் யோகிய மாதிரி பேசாதீர்கள் என்று சொல்லி அவர்களை நாம் திட்ட ஆரம்பிக்கின்றோம். அல்லது இந்த சூழ்நிலையில் தான் செய்தேன், இதற்காகத்தான் செய்தேன் என்று சொல்லி அதை நியாயப்படுத்தி அதை மேன்மைப்படுத்த பார்க்கின்றோம். ஆனால் பவுலடியார் அப்படி செய்யவில்லை. தன்னுடைய பலவீனத்தை ஏற்றுக்கொள்கின்றார், தன்னிடம் இருக்கின்ற இயலாமை ஏற்றுக்கொள்கின்றார், தன்னுடைய மன போராட்டத்தை ஏற்று அங்கீகரிக்கின்றார். அங்கீகரித்தவருக்கு வழி கிடக்கின்றது. ஐயோ, ஏதோ இறங்கத்தக்க மனிதன் நான், யார் இந்த இழிநிலையிலிருந்து என்னை கைதூக்கி விடுவார்கள், என்னால் முடியாதே, என்னுடைய பலவீனத்தினாலிருந்து என்னால் எழுந்து வர முடியாதே, என்னுடைய இயலாமையிலிருந்து என்னால் எழுந்து வர முடியாதே, என் மன உல போராட்டத்திலிருந்து என்னை காத்துக்கொள்ள முடியாதே. பவுலடியார் கலங்குகின்றார். அந்த சமயத்தில் தான் கடவுள் சொல்லுகின்றார். இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது விடை கிடைக்கின்றது. இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு விடை, இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எனக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே என் வாழ்வில் இந்த நிலையிலிருந்து நான் வெளிவர முடியும் என்பதை உணர்ந்து இயேசுவை நோக்கி பார்ப்பவராக இருக்கின்றார். இந்த பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன? முதலாவதாக, நம் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம், நம் பலவீனங்களை அங்கீகரிக்க ஆரம்பிப்போம், நம் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். ஏற்றுக்கொள்ள பலவீனத்திலிருந்து வெளிவர இறை துணையை நாட ஆரம்பிப்போம். இறைவன் துணையோடு பலவீனத்தில் பலன் பெறுவோம், பலவீனத்திலே ஆற்றல் பெறுவோம். அப்பொழுது பவுலடியார் சொல்கின்ற அதே வார்த்தைகள், என்னை பலப்படுத்தும் இயேசுவின் துணையை கொண்டு, என்னை திடப்படுத்தும் இயேசுவின் துணையை கொண்டு என்னால்
இந்த சோர்விலிருந்து எழுந்து நிற்க முடியும். நான் நல்லவனாய் வாழ முடியும். இதோ பவுலுடையார் நமக்கு ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வில் இருக்கின்ற ஒவ்வொரு பலவீனத்திலே, இயலாமையிலே, பாவ காரியங்களிலே நாம் பவுலுடையாரின் வழிமுறையை பின்பற்ற வேண்டும். நம்முடைய பலவீனங்களையும் பாவ காரியங்களையும் நாம் வீழ்ந்து கிடக்கிற சூழ்நிலைகளையும் நியாயப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அதை ஏற்றுக்கொண்டு என்னிடம் இந்த குறைபாடு இருக்கின்றது, என்னிடம் இந்த பலவீனம் இருக்கின்றது, கோபப்படுகின்றேன், ஆத்திரப்படுகின்றேன், பிறரை பற்றி குறை கூறுகின்றேன், பிறரை பற்றி தவறாக நினைத்து கொண்டிருக்கிறேன், பிறரை நான் பாராட்டுவதில்லை, பிறரை நான் அங்கீகரிப்பதில்லை, பிறரை மன்னிப்பதில்லை, எப்பொழுதுமே வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றேன், என்னிலே ஒரு வெறுமை இருக்கிறது என்கிற பல்வேறு குறைபாடுகள் நம்மிடம் இருப்பதை நாம் எப்போது ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது அதிலிருந்து வெளிவர நாம் முயற்சி செய்கிறோம். இப்படி நாம் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் நோக்கி பார்க்கின்ற பொழுது இயேசு சொல்வார், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்று சொல்லி. ஆகவே அன்பு சொந்தங்களே, நம் வாழ்வில் மாற்றத்தை பெறுவதற்கு, குறைபாடுகளை நீக்கி நிறைவுள்ள மனிதர்கள் வாழ்வதற்கு பவுலுடைய ஒரு அற்புதமான வழியை சொல்லி காட்டியிருக்கின்றார். இந்த நாளிலே அதை பின்பற்ற முயற்சிப்போம். கடவுளால் பெற்ற மக்களாய் வாழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.